இந்த உலகத்துல ரெண்டு வகையான மனுஷங்க இருக்காங்க. ஒருத்தர் ஏன் எனக்கு மட்டும் இவ்ளோ கஷ்டம் அப்படின்னு புலம்பிக்கிட்டே காலத்தை கடத்துறவங்க. இன்னொருத்தர் அந்த கஷ்டத்தையே ஏணியா மாத்தி சிகரத்தை தொடறவங்க. நாம என்னதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் ஏன் சில நேரங்கள்ல முன்னேறவே முடியறதில்ல? வசந்தும் அப்படிதான் நினைச்சான். கையில காசு இல்ல, ஊரே அவனை பார்த்து சிரிக்குது. அவன் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சின்னு நினைச்ச அந்த நிமிஷத்துல தான் அவன் சாணக்கியரை சந்திக்கிறான். சாணக்கியர் அவன்கிட்ட 3 ரகசியம்தான் சொன்னார். அந்த 3 விஷயங்கள் அடுத்த 5 வருஷத்துல வசந்தோட தலையெழுத்தையே மாத்திருச்சு. அந்த பையன் இன்னைக்கு அந்த ஊருக்கே ஒரு பெரிய முன்மாதிரி. அவன் வாழ்க்கைய மாத்தின அந்த 3 ரகசியங்கள் உங்க வாழ்க்கையும் மாத்தலாம். கொங்கு நாட்டுக்குள்ள ஒரு சின்ன கிராமம். அங்க இருந்தான் வசந்த்னு ஒரு பையன். அவனுக்கு வயசு 23. கையில ஒரு காசு கூட இல்ல. அப்பா இறந்து போய் 5 வருஷம் ஆகுது. அம்மாவும் அவனும் மட்டும்தான் அந்த குடிசையில வாழ்ந்தாங்க. வசந்த் காலையில எழுந்தா முதல்ல அவன் கேக்குற சத்தமே கடன்காரங்க வந்து வீட்டு வாசல்ல கூப்பிடுற சத்தமா தான் இருக்கும். கடன்காரங்க, டே வசந்த், வாங்கின பணத்தை எப்ப கொடுப்ப, நாளை கடத்தாதடா என ஒரே சத்தம். இவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஊர்ல எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணுவாங்க. இவனால ஒன்னும் ஆகாது, இவன் வாழ்க்கையே இப்படிதான் என்று சொல்வாங்க. ஒரு நாள் வசந்துக்கு பொறுக்க முடியல. கடன்காரவங்களுக்கு பயந்து மெதுவா காட்டுக்குள்ள போனான். யாரும் இல்லாத இடத்துல உட்கார்ந்து அழணும் போல இருந்துச்சு. அப்போ ஆலமரத்தடியில ஒரு சாமியார் உட்கார்ந்திருந்தாரு. காவி வேட்டி, நெத்தியில விபூதி, முகத்துல ஒரு ஒளி தெரிஞ்சது. அந்த சாமியார் தான் வேற யாரும் இல்ல, சாணக்கியரே தான். சந்திரகுப்த மௌரியருக்கு குரு, அர்த்த சாஸ்திரம் எழுதினவர். சாணக்கியரை பார்த்ததும் அவர்கிட்ட போனான். கண்ணுல தண்ணி வழிய கையெடுத்து கும்பிட்டான். ஐயா, எனக்கு ஒரு வழி சொல்லுங்க, என்னால இதெல்லாம் தாங்க முடியல அப்படின்னு சொன்னான். சாணக்கியர் அவனை மேலிருந்து கீழே வர பார்த்துட்டு, தம்பி, உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டாரு. ஐயா, என்கிட்ட பணம் இல்ல, யாரும் என்ன மதிக்கிறதில்ல, என் வாழ்க்கையில ஒண்ணுமே சரியில்லைன்னு சொல்லி அழுதான் வசந்த். அந்த சாமியார் மெதுவா அவன் முகத்தை பார்த்து சிரிச்சார். அந்த சிரிப்புல ஒரு கருணை இருந்தது. சாணக்கியர் சிரிச்சிட்டு, தம்பி, உனக்கு 3 விஷயம் தெரியல, அதை நான் சொல்லித்தரேன், இத கவனமா கேளுன்னு சொன்னாரு. சாணக்கியர் முதல் ரகசியம் சொன்னாரு. வசந்த் கவனமா கேட்டான். பணம் என்பது ஒரு கருவி. அது உன்னை தேடி வராது, நீ தான் அதை தேடி போகணும். உனக்கு என்ன வேலை தெரியும், எந்த வேலையிலும் உனக்கு கை தேர்ந்திருக்க என கேட்டாரு. ஐயா, எனக்கு மண்பாண்டம் செய்ய தெரியும், எங்க அப்பா சொல்லிக் கொடுத்தார் என்றான் வசந்த். அப்புறம் என்ன, நாளையிலிருந்து தினமும் 10 பானை செய்யு. அதை வித்து வர பணத்துல 2 பானைக்கு வர பணத்தை மட்டும் செலவு பண்ணு, மீதி 8 பானை பணத்தை சேமின்னு சொன்னாரு. வசந்துக்கு குழப்பம். ஐயா, இவ்வளவுதானா, இது எனக்கு தெரியாதா என சொன்னான். சாணக்கியர் சிரிச்சார். தெரியும், ஆனா செய்யறியா? அதற்கு வசந்த் மௌனமா நின்றான். சாணக்கியர் 2வது ரகசியம் சொன்னாரு. சேமிப்பு மட்டும் போதாது, அந்த பணத்தை வச்சு வேற ஏதாவது செய்யறத வளர்க்கணும். நீ சேமிச்ச பணத்துல இன்னும் நல்ல மண் வாங்கு, இன்னும் நல்ல பானை செய், உன் வேலைய விருத்தி பண்ணு. பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும், நீயும் வளர்ந்துகிட்டே இருப்ப. பணம் உன்னோட தலைக்கு மேல வராம பாத்துக்க என சொன்னாரு. வசந்துக்கு ஒரு புது உற்சாகம் வந்துச்சு. ஐயா, ஆனா ஊர்ல எல்லாரும் என்ன கேலி பண்றாங்களேன்னு கேட்டான். சாணக்கியர் சொன்னாரு, கேலி பண்றவங்க வாய மூடுறதுக்கு நீ உன் வேலைய பாரு, அவங்க வாய் இயற்கையாவே மூடிடும்னு சொல்லி சிரிச்சாரு. இத கேட்டதும் வசந்துக்கு ஒரு தைரியம் வந்துச்சு. இப்போ 3வது ரகசியம் சொன்னாரு சாணக்கியர். கஷ்டம் வரும்போது ஓடிடாத, அது உன்னை பலவீனப்படுத்தும். கஷ்டத்தை எதிர்கொள், அது உன்னை பலப்படுத்தும். வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது அது உனக்கு ஒரு பாடம் சொல்லித்தர வருது, அதை கத்துக்க. அதனால ஓடாத, நில், சண்டை போடு என கூறினார். வசந்த் இதை கேட்டுக்கிட்டே இருந்தான். அவன் கண்ணுல தண்ணி வந்தது. யாரும் இவனுக்கு இதுவரை இப்படி சொல்லிக் கொடுக்கல. ஐயா, உங்க பெயர் என்ன, நான் உங்களுக்கு என்ன சொல்லி நன்றி செலுத்துறதுன்னு எனக்கு தெரியல என சொன்னான். என் பெயர் சாணக்கியர், தேவைப்பட்டா மறுபடியும் சந்திப்போம் என சொல்லிட்டு அந்த காட்டுக்குள்ள மறைஞ்சார் சாணக்கியர். அன்று முதல் சாணக்கியர் சொன்ன 3 விஷயத்தையும் கவனமா பின்பற்றினான். அன்னையிலிருந்து வசந்த் மாறிட்டான். காலையில 5 மணிக்கு எழுந்தான். மண்பாண்டம் செய்ய ஆரம்பிச்சான். முதல்ல தினமும் 10 பானை செஞ்சான். அதை வித்து வர பணத்துல 2 பானை பணத்தை மட்டும் செலவு பண்ணி 8 பானை பணத்தை சேமிச்சான். 10 பானை 20 பானையானது, 20 பானை 30 பானையானது. செய்த பானையை விற்றான்.
சேமிச்சான். மறுபடியும் நல்ல மண் வாங்கினான். ஊர்ல எல்லாரும் சிரிச்சாங்க. இவனுக்கு பைத்தியம் புடிச்சிருச்சா, தேவையில்லாத வேலை செய்றான்னு கிண்டல் பண்ணாங்க. வசந்த் யாருக்கும் பதில் சொல்லல. சாணக்கியர் சொன்ன மாதிரி தன் வேலையை மட்டும் பார்த்தான். ஒரு வருஷத்துல அவன் கையில கொஞ்சம் பணம் சேர ஆரம்பிச்சுது. அடுத்து சேமிச்ச பணத்துல நல்ல மண் வாங்கினான். பானையின் தரத்தை அதிகரிச்சான். ஊரே அவன் பானையை புகழ ஆரம்பிச்சுது. கஷ்டம் வந்தப்போ ஓடாம நின்னு சண்டை போட்டான். ஒரு முறை பெரிய மழையில அவன் பானை எல்லாம் உடைந்து போச்சு. ஆனா மறுபடியும் பொறுமையா ஆரம்பிச்சான். 5 வருஷம் கழிச்சு அதே வசந்த், அதே ஊர். ஆனா இப்போ அவனை பார்க்க ஊரே கூடியது. அவன்கிட்ட 50 பேர் வேலை பார்க்கிறாங்க. அவன் செய்யற மண்பாண்டம் ஊருக்கு ஊர் போய்கிட்டு இருக்கு. அவனை இப்போ யாரும் டே வசந்த்னு கூப்பிடுறதில்ல. எல்லாரும் மரியாதையா வசந்த் அண்ணான்னு கூப்பிடுறாங்க. கடன்காரங்க அவன் வீட்டு வாசல்ல வந்து வசந்த் அண்ணா கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னு கேக்குறாங்க. வசந்த் சிரிச்சுக்கிட்டே சாணக்கியர் சொன்ன அந்த 3 ரகசியத்தை நினைச்சுப்பான். யாருக்கும் சொல்ல மாட்டான், ஆனா மனசுக்குள்ள சிரிச்சுப்பான். இப்போ சொல்லுங்க, இந்த கதை யாருக்காக தெரியுமா? உங்களுக்காகத்தான். இப்போ இந்த கதையை கேட்டுட்டு இருக்கீங்கன்னா உங்க கையில 50 ரூபாய் இருக்கலாம், இல்ல 500 இருக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச வேலை இருக்கும். அது சின்னதா இருந்தாலும் சரி. சாணக்கியர் சொன்ன அந்த 3 ரகசியத்தை மட்டும் கவனமா பின்பற்றுங்க. அப்புறம் பாருங்க 5 வருஷத்துல எங்க இருக்கீங்கன்னு. வசந்தோட கதையில அவன் செஞ்சது வெறும் மண்பாண்டம் மட்டும் இல்ல, அவனோட தன்னம்பிக்கையையும் சேர்த்துதான் செதுக்கினான். இன்னைக்கு நீங்க இருக்கிற நிலைமை தற்காலிகமானதுதான். ஆனா சாணக்கியர் சொன்ன அந்த 3 ரகசியங்களை நீங்க கையில எடுத்தீங்கன்னா உங்க வெற்றியும் நிரந்தரமானது. பணத்தை தேடி ஓடுங்க. சேமிப்பை முதலீடா மாத்துங்க. கஷ்டத்தை கண்டு அஞ்சாதீங்க. இந்த 3ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரகசியம் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் அதுதான் எங்களுக்கு கிடைத்த வெற்றி. இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான கருத்தோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். இது என் மனதின் ஓசை. நன்றி.